வந்து பார்த்தீங்கன்னா சார்மினார் மேலே ஏறி வந்தாச்சு. இதில் ஒரு 55 ஸ்டெப்ஸு, ரொம்ப செங்குத்தாக ஒவ்வொரு படியும் ஒரு அடி அந்த மாதிரி இருக்கும். ஈஸி தான், கொஞ்சம் 50 ஸ்டெப்ஸ் இப்படி வளைஞ்சு போகும்போது அப்படியே தலை சுற்றுற மாதிரி இப்படி ஏறி வந்தாச்சு. மேலே நல்ல வியூ, பின்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த வியூ காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல வியூ, நல்லா வந்து ஒரு ஹைதராபாத்தில் இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஒரு 35 டிகிரி டெம்பரேச்சருக்கு மேலே வந்து அப்படி குளுகுளுன்னு இருக்குது. பயங்கர ஏசி போட்ட மாதிரி அந்த ஆர்கிடெக்சரே அப்படி இருக்குது பயங்கரமாக. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து 20 rupees பே பண்ணோம். யூபிஐயில் நம்ம 20 rupees பண்ணிக்கலாம். இதே நம்ம டிக்கெட் வாங்கினோம்னா 25 rupees. யூபிஐயில் 20 rupees நான் டிக்கெட் வாங்கிட்டேன். மேலே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பேர்ட்ஸ்லாம் இருக்குது, சில புறாக்கள் அதெல்லாம் இருக்குது. அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் எப்படி மதுரையில் வந்து திருமலை நாயக்கர் மகள் உள்ளே போனால் எப்படி கூலிங்காக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபுல்லாக சின்ன சின்ன ரூம்ஸ் அங்கங்கே இருக்குது, எல்லாம் பார்க்க முடியுது. அப்படியே காட்டுறவங்க சுற்றி உங்களுக்கு. கன்ஃபார்ம் ஹைதராபாத் வந்தீங்கன்னா இது சார்மினார் மிஸ் பண்ணாமல் பாருங்க. சார்மினாரில் வந்து 2 ஸ்பெஷாலிட்டி. ஒன்று இதுக்கு மேலே நீங்கள் ஏறி பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது சுற்றி வந்து ஃபுல்லாக ஷாப்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கும். பேங்கிள்ஸ் அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். கேர்ள்ஸ்லாம் வந்தாங்கன்னா இது ஒரு சொர்க்கம்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு எவனா ஃபீல் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ். 4 ஸ்ட்ரீட் இருக்குது சார்மினார் சுற்றி. அந்த 4 ஸ்ட்ரீட்லையுமே எல்லாம் கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். இல்லாமல் பேர்ல்ஸ்லாம் இங்கே ஃபேமஸ். அந்த பேர்ல்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்படியே மேலே வந்தீங்கன்னா கூலாக வந்து வந்தீங்கன்னா ஹைதராபாத் கிளைமேட்டுக்குலாம் ஒரு 1/2 hour to 1 hour இங்கேயே உட்காந்துட்டு போகலான்னு தோணும். அவ்வளோ கூலிங்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கன்ஃபார்ம் விசிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏறினதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மக்கா மஸ்ஜித் ஒன்று இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது மக்கா மஸ்ஜித்னு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. கரெக்டாக சார்மினாருக்கு ஆப்போசிட்லேயே மக்கா மஸ்ஜித், இங்கே ஒரு மஸ்ஜித் இருக்குது. எவ்வளோ ஹேப்பனிங்கான ஸ்ட்ரீட்டு. ஆனால் இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock மேலே வந்தால் தான் நீங்கள் ஒரு ஹேப்பனிங்கான ஒரு ஸ்ட்ரீட்டாக பார்க்க முடியும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock தான் ஆகுது. இது ஆக்சுவலாக கம்மி. சார்மினாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌட் வந்து கம்மி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வீக் டேஸு, அதனால வந்து அப்படி இருக்குது. வீக்கெண்ட்ஸில் மேபி க்ரௌடடாக இருக்கணும்.